இரண்டாவது பகுதி, மூன்றாவது மந்திரம். ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி தத்தேஜோ அஸ்ருஜத தத்தேஜ ஐக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி ததபோ அஸ்ருஜத தஸ்மாத் யத்ர க்வச சோச்சதி ஸ்வேததே வா புருஷः தேஜஸ ஏவ ததத்யாபோ ஜாயந்தே ஆறாவது அத்தியாயத்தின் துவக்கம். சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத். இந்த துவக்கத்திலும் முதல் சொல் சத் என்பது. இந்த சத் என்ற சொல் நிர்குண பிரம்மத்தையும் சகுண பிரம்மத்தையும் குறிக்கின்றது. இங்கு குறிப்பாக நிர்குண பிரம்மத்தையே குறிக்கின்றது. காரணம், ஏகம் ஏவ அத்விதீயம் என்று இந்த சத்துக்கு லட்சணம் கொடுக்கப்பட்டது. நாம் இவ்விதம் புரிந்து கொள்ளலாம். சத் என்ற சொல் பிரம்மத்தை குறிக்கின்றது. அந்த பிரம்மத்தை நிர்குண ரூபமாகவும் பார்க்கலாம், சகுண ரூபமாகவும் பார்க்கலாம். இங்கு நிர்குண ரூபமாக பார்க்கப்பட்டு ஏகம் ஏவ அத்விதீயம் சத் என்று சொல்லப்பட்டது. பிறகு உடனடியாக உபனிஷத்தே அதே நிர்குண பிரம்மத்தை சகுணமாகவும் அடுத்த திருஷ்டியில் பார்க்கின்றது. எப்படி என்றால், இதம் அக்ரே இவைகளெல்லாம் என்று இந்த சிருஷ்டிக்கு ஆதாரம் என்று சொல்லும் பொழுது அடுத்த க்ஷணமே நிர்குண பிரம்ம சகுண பிரம்மனாகவும் பார்க்கப்படுகின்றது. இவ்விதம் சத் என்ற சொல் பிரம்மத்தை குறிக்கின்றது. அது சகுணத்தையும் நிர்குணத்தையும் சேர்ந்து குறிக்கின்றது. மாயையை நீக்கி பார்த்தால் நிர்குணம், மாயையுடன் பார்த்தால் சகுணம். நாம் சென்ற வகுப்புகளில் எது மாயை என்றும் பார்த்தோம். வெளித்தோற்றத்திற்கு வந்த நாமரூபங்கள் வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருப்பது மாயை என்று பார்த்தோம். பிறகு அடுத்ததாக இந்த சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் என்று கூறியதற்கு பிறகு அசத்துதான் ஆதாரம் என்று சிலர் எண்ணக்கூடலாம். சிலர் அப்படிப்பட்ட கொள்கைக்கு வரலாம். அப்படி வரக்கூடாது என்று சிலர் அசத்தை ஆதாரமாக கூறுகிறார்கள். அந்த அசத்துக்கும் ஏகமேவ அத்விதீயம் என்ற லட்சணம் கூறுகிறார்கள் என்று பூர்வ பட்சத்தை கூறி, இரண்டாவது மந்திரத்தில் அது தவறு, அது எப்படி அசத் ஆதாரமாக இருக்க முடியும் என்று மீண்டும் சத்துவேன இதமக்ரே ஆசீத் என்று சத்தாகத்தான் இவைகள் இருந்தன என்று பதில் கூறப்பட்டது. இதுதான் முதல் இரண்டு மந்திரங்களினுடைய சாரம். இனி நாம் மூன்றாவது மந்திரத்திற்குள் செல்கின்றோம்.
இந்த மந்திரத்திற்கு செல்வதற்கு முன்னும் முகவுரையாக சில கருத்துக்களை நாம் பார்த்து பிறகு உள்ளே செல்லலாம். முதல் செக்ஷன், முதல் பகுதியில் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் என்ற கருத்து வந்தது. ஆசிரியருடைய கேள்வி என்ன? எந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகுமோ அந்த ஞானத்தை அடைந்தாயா? பிறகு சிஷ்யன் கேட்டான், அது எப்படி அந்த ஞானம்? அதற்கு காரிய காரணங்கள் உதாகரணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டு அப்படி ஞானம் சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆகவே இந்த முழு பிரகரணத்தினுடைய பிரதிஜை என்னவென்றால், ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம், ஒன்றை அறிவதனால் அனைத்தையும் அறிந்ததாகிறது. இந்த கருத்துதான் பல உபனிஷத்துக்களில், கீதை போன்ற சாஸ்திரங்களில் பல இடங்களில் வருகின்றது. முண்டகோபனிஷத்தில் கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி என்பதே நேரடியான சிஷ்யனுடைய கேள்வி. பகவானும் கீதையில் 7வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கும் பொழுது, எதை அறிந்தால் வேறு ஒன்றும் அறிவதற்கு இல்லையோ அந்த ஞானத்தை சொல்கின்றேன். எத் ஞாத்வா, எதை அறிந்தால் பிறகு வேறு அறிவதற்கு ஒன்றும் இல்லையோ என்று இதே கருத்துக்கள் அங்கும் வந்தன. இப்பொழுது நாம் இந்த ஒன்றை அறிவதனால் அனைத்தையும் அறிந்ததாகும் என்ற வாக்கியத்தினுடைய தாத்பர்யம் என்ன என்று பார்க்கின்றோம். அதாவது ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் என்பது பல உபனிஷத்துக்களில் ஸ்மிருதிகளில் பிரசித்தமாக இருக்கின்றது. இவைகளினுடைய தாத்பர்யம் என்ன? இப்படி சொல்வதனுடைய உள்நோக்கம் என்ன? நாம் 3 தாத்பரியத்தை பார்க்க போகின்றோம். ஒன்று, முதல் தாத்பரியம். இப்போ எதற்கு தாத்பரியத்தை பார்க்கின்றோம்? எந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் என்று உபனிஷத் கூறுகின்றதனுடைய உள்நோக்கம் என்ன, தாத்பரியம் என்ன? முதல் தாத்பரியம் விக்ஞேயம் ஏகம். விக்ஞேயம் ஏகம். விக்ஞேயம் என்றால் நம்மால் அறிய வேண்டியது ஒன்றுதான். விக்ஞேயம் என்றால் ஞான யோக்கியம், இந்த உலகத்தில் அறிவதற்கு யோக்கியமாக இருப்பது ஒரே ஒரு தத்துவம்தான். ஏன்னா நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம்? நான் இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இதை அறியணும், அதை அறியணும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றோம். இந்த கருத்து எதை சொல்கின்றது? நீ இந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறது. ஆகவே நம்முடைய புருஷார்த்தமானது, லட்சியமானது ஏதோ ஒரு விஞ்ஞானம்தான், ஒரே ஒரு அறிவுதான். இப்போ மீதி அறிவெல்லாம் என்ன என்றால் இந்த ஒரு அறிவுக்கு பயன்படுகின்ற அறிவு. சமஸ்கிருதம் படிக்கணுமே, வேற ஏதோ படிக்கிறது இருக்கேன்னா, அனைத்தும் ஏதோ ஒன்று அந்த ஒரு அறிவுக்கு துணை புரிகின்ற அறிவு. அதைத்தான் முண்டகத்திலும் பராவித்யா அபராவித்யா என்று சொல்லப்பட்டு, அபராவித்யாக்கள் அனைத்தும் பராவித்யாவான ஒரு ஞானத்திற்கு துணை. ஆகவே மற்ற அனைத்தும் அறியக்கூடாது, அறிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவைகளெல்லாமே அந்த அறிவு சாதனம். சாத்தியமாக இருப்பது ஒரே ஒரு ஞானம். இப்ப இந்த வாக்கியத்திலிருந்து எந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் என்பதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற முதல் உள்கருத்து, அறிய வேண்டியது ஒன்றுதான். இரண்டாவது கருத்து என்னவென்றால், பேத ஞானம், விதவிதமான அறிவுகளை நாம் அடைந்துள்ளோம். அந்த அறிவுகள் அனைத்தும் மித்யா, அந்த அறிவுகள் அனைத்தும் உண்மை அல்ல. பேத ஞானம்
அல்லது விவித ஞானம் பிரமக. எந்த அறிவை அடைந்தாலும் அந்த அறிவு உண்மை அல்ல. இந்த கருத்தை சங்கரர் முண்டக பாஷ்யத்தில் அழகாக கூறுகின்றார். அபரா வித்யாஹி அவித்யா. அபரா வித்யா அனைத்தும் அவித்யா என்று சொல்கின்றார். அப்ப நம்ம எதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்? அவித்யையத்தான் கஷ்டப்பட்டு அடைந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அதையும் ஞானம்னு சொல்வோம். தர்க்க சாஸ்திரத்தில் ஞானம் என்ற சொல் ரெண்டுக்கும் பயன்படுத்தப்படும். எந்த இரண்டுக்கு? கயிற்றை பார்த்து கயிறு என்ற அறிவு வந்தாலும் ஞானம் என்று சொல்லப்படும். பாம்பு என்ற அறிவு வந்தாலும் ஞானம் என்ற சொல் பயன்படுத்தப்படும். பிறகு என்ன வேறுபாடு என்றால், கயிற்று ஞானத்தை யதார்த்த ஞானம் என்றும், பாம்பு என்ற அறிவு மனதில் தோன்றினால் அயதார்த்த ஞானம் என்று சொல்லப்படும். யதார்த்தம்னா சரியான அறிவு, அயதார்த்தம்னா தப்பான அறிவு. ஆனால் அறிவு என்பது வருகிறது. மனதில் ஒரு விருத்தி ஏற்பட்டு விட்டால் அதை ஞானம், அறிவு என்று சொல்வோம். அந்த அறிவு விஷயமும் விருத்தியும் ஒன்றாக இருந்தால் யதார்த்த ஞானம். விஷயம் ஒன்றா இருந்து விருத்தி வேறையா இருந்தா அயதார்த்த ஞானம். அங்கு இருக்கிற விஷயம் கயிறு, ஆனால் விருத்தி பாம்பு. ரெண்டுக்கும் டேலி ஆகலினா அயதார்த்த ஞானம். இப்போ இந்த ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம்ங்கிற இடத்துல அனைத்து அறிவும் அயதார்த்த ஞானம், அவித்யாதான். எல்லா ஞானமும் பொய் தான். பிறகு இது உண்மை இது பொய்னெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் விவகாரத்துக்குள்ள உண்மை பொய் இருக்கலாம். ஆனால் மொத்தமாக பாரமார்த்திக திருஷ்டியில் பார்த்தோம்னா அனைத்தும் பொய் தான். இதிலிருந்து என்ன சந்தோஷம் வரணும்? உலகத்தில் ஏதாவது விஷயம் நமக்கு தெரியலனா சந்தோஷப்படணும். இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு நாட்டில் நிலவரம் என்னன்னா, தெரிஞ்சால் சந்தோஷம், தெரியலனா அதை விட சந்தோஷப்படணும். காரணம் என்ன? பொய்யை எதுக்கு தெரிஞ்சுக்கணும் என்று அனைத்து ஞானமும் அயதார்த்த ஞானம். இங்கு சொல்லப்படுகின்ற இந்த ஏக விஞ்ஞானம், இந்த அறிவு ஒன்றுதான் மெய். காரணம் என்ன என்றால், இந்த அறிவுக்குரிய விஷயம் சத்தியம், மற்ற அறிவுக்குரிய விஷயம் அனைத்தும் அசத்தியம். பொய்யான விஷயத்தை பற்றிய ஞானமும் பொய்தான். இது இரண்டாவது தாத்பரியம். மூன்றாவது தாத்பரியம், இந்த வாக்கியத்தின் மூலமாக பிரயோஜனம் குறிப்பிடப்படுகிறது. பல தியோதனார்த்தம். பல தியோதனம் என்றால் பிரயோஜனம். என்ன பிரயோஜனம் என்றால், மோக்ஷம் என்ற பிரயோஜனம் இந்த வாக்கியத்தில் இருக்கின்ற. மோக்ஷத்தினுடைய லட்சணமே ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் என்ற வாக்கியத்திற்குள் மறைந்திருக்கிறது. எது மோக்ஷம் என்றால், சம்சாரத்தை நாம் விதவிதமாக கூறலாம். விதவிதமாக சாஸ்திரம் சம்சாரத்தை வர்ணிக்கும். அதே போல மோக்ஷத்தையும் விதவிதமாக சாஸ்திரம் வர்ணிக்கும். சோக நிவிருத்தி மோக்ஷம்னு வர்ணிக்கும். காம நிவிருத்திகி மோக்ஷம்னு சாஸ்திரம் வர்ணிக்கும். ஹிருதய கிரந்தி, ஹிருதயத்தில் இருக்கிற காமமெல்லாம் போயிடும், அது மோக்ஷம். சந்தேகங்களெல்லாம் நீங்கிரும், அது மோக்ஷம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படும். அதே போல ஒரு விதமான சம்சாரம், உயர்ந்த நிலையில் இருக்கின்ற சம்சாரம், அறிவில் இருக்கின்ற அமைதியின்மை, விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கின்ற அரிப்பு. எனக்கு இது தெரியலையே, இது தெரியலையே, இதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும்னு புத்திக்கு வருகின்ற ஒரு அமைதியின்மை, அது சம்சாரம். மனசுக்கு வருகின்ற அமைதியின்மையும் சம்சாரம்னு சொல்லலாம். புத்திக்கு வருகின்ற ஒரு அமைதியின்மை, சில பேர்த்துக்கு அது வர்ற அளவுக்கும் கூட முயற்சி அல்லது பக்குவம் வந்திருக்கார். ஆகவே யாருக்கு புத்தியில் ஒரு அரிப்பு இருக்கின்றதோ அவர்கள் விஞ்ஞானமய கோஷத்துக்கு ஓரளவு வந்துள்ளார்கள் என்று பொருள்.
அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் ஒரு அமைதி நமக்கு கிடைக்கும். என்ன அமைதி என்றால், அறிய வேண்டியதை நான் அறிந்து விட்டேன், இனி அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை என்ற ஒரு அமைதி. இது புத்தியில வருகின்ற சாந்தி. மனசுல வர்ற சாந்தியை சோக நிவர்த்தின்னு சொல்லலாம். புத்தியில வர்ற சாந்தி தான் இங்கு இந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் என்கின்ற பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த வாக்கியத்திலிருந்து பலனும் மறைமுகமாக காட்டப்படுகிறது. இதெல்லாம் தான் முதல் செக்ஷனில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதிஜையினுடைய தாத்பரியம். ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் என்ற விதத்தில் இங்கு ஆத்ம விசாரம் துவங்கியது. இந்த வாக்கியத்தினுடைய தாத்பரியங்கள் இவைகள். இனி அடுத்த கருத்து, இந்த பிரதிஜையை எப்படி நிலைநாட்டுவது? பிரதிஜைனா என்ன? பிராமிஸ். ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் என்கின்ற ஒரு உறுதிமொழி. இதை எப்படி நிலைநாட்ட முடியும் என்றால், காரிய காரண தத்துவ விசாரத்தின் மூலமாகத்தான் நிலைநாட்ட முடியும். ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் என்பதை காரிய காரண தத்துவத்தை நிலைநாட்டுவதன் மூலம்தான் நிலைநாட்ட முடியும். எப்படி என்று இப்பொழுது பார்க்கலாம். முதலில் ஏதோ ஒரு சத்தியமான வஸ்து இருக்கின்றது. நம்ம 5 படிகளாக இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதில் ஒரு வஸ்து இருக்கின்றது. அந்த வஸ்து சத்தியமானது. அந்த வஸ்துவிடம் காரணம் என்ற தன்மையை கொடுப்பது முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு காரணம் என்ற ஒரு ஸ்டேட்டஸ், தகுதியை நாம் கொடுக்கின்றோம். பேசாம அந்த பொருளை வச்சிருக்கலாம், ஆனா நம்ம சும்மா வச்சுக்கல. பேசாம இருக்கிற பொருளை, அது காரணமாக கூட கிடையாது தான், அமைதியா இருக்கிற ஒரு பொருளை நம்ம என்ன செய்யறோம்? காரணம் என்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கிறோம். இப்படி கொடுத்தவுடன் அடுத்த கேள்வி என்ன வருகின்றது? எது காரியம்? காரணம் என்று சொன்னவுடன் எதற்கு, என்ன என்ற கேள்வி வரும்பொழுது அடுத்ததாக காரியங்களை அறிமுகப்படுத்துகின்றோம். இவைகளெல்லாம் காரியம், இந்த காரணத்திலிருந்து தோன்றியது என்று அறிமுகப்படுத்துகின்றோம். இது செகண்ட் ஸ்டேஜ், இரண்டாவது நிலை. முதலில் காரணம் என்று இருக்கின்ற ஒரு வஸ்துவுக்கு தன்மை கொடுக்கப்படுகிறது. பிறகு காரியங்கள் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த இடத்தில்தான் சிருஷ்டி என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. சாஸ்திரம் சிருஷ்டியை பற்றி பேசுகிறது. இதிலிருந்து இவைகள் தோன்றின என்ற சிருஷ்டியானது முதல் இரண்டாவது ஸ்டேஜுக்கு இடையில் வருகிறது. சிருஷ்டி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இது காரணம், இவைகளெல்லாம் காரியம், இவைகளெல்லாம் தோன்றின. ஆகவே எப்பொழுது சிருஷ்டி டாபிக், இவைகளெல்லாம் தோன்றின என்று உபனிஷத் பேசுமோ அப்பொழுது உபனிஷத் என்ன செய்கிறது? ஒரு வஸ்துவிடம் காரணம் என்ற தன்மையை கற்பித்து அதிலிருந்து இவைகள் தோன்றியுள்ளன என்ற காரியத்தை காட்டுகிறது. இது இரண்டாவது ஸ்டேஜ். மூன்றாவது என்னவென்றால், காரியத்தை காட்டியவுடன் காரியத்தையும் வைத்து காரணத்தையும் வைத்து இவைகளினுடைய சம்பந்தத்தை ஆராய்ச்சி செய்து காரிய காரணயோகோ ஐக்கியம் என்பது மூன்றாவது ஸ்டேஜ். காரியத்திற்கும் காரணத்திற்கும் ஒற்றுமை, காரியமும் காரணமும் அடிப்படையில் ஒன்று என்ற அறிவை புகட்டுவது. காரிய காரணயோகோ ஐக்கியம்,
காரிய காரணயோகோ என்றால் காரியத்திற்கும் காரணத்திற்கும் ஒன்றாக இருத்தல் என்ற தன்மையை புகட்டுதல். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? ஒரு வஸ்துவிடம் காரணம்ங்கிற தன்மையை கொடுத்து உடனே சிருஷ்டி என்ற ஒன்றை உருவாக்கி சிருஷ்டியை பற்றி பேசி காரியங்களை காட்டி பிறகு காரணமும் காரியமும் சில உதாகரணங்கள் மூலமாக ஐக்கியம் என்று கூறுவது மூன்றாவது ஸ்டேஜ். இனி நான்காவது ஸ்டேஜ் என்னவென்றால், காரணமும் காரியமும் ஐக்கியம் என்றால் நாம் ஒரு பொருளிடம் காரணம் என்ற தன்மையை கொடுத்தோம், காரியம் என்று ஏதோ தோன்றியிருப்பதாக கூறினோம். பிறகு இந்த காரியமும் காரணமும் ஒன்று என்றால் காரியம் என்பது இல்லை என்ற அறிவை புகட்டுதல். காரியம் இல்லை என்று காரிய நிஷேதக நான்காவது ஸ்டேஜ். காரிய நிஷேதம்னா காரியம் என்று ஒரு வஸ்து இல்லை. இப்படி சொல்லணும்னா மூணாவது ஸ்டேஜ் புரிஞ்சிருக்கணும். இந்த மூணாவது ஸ்டேஜ் புரியலினா நாலாவது ஸ்டேஜை நம்மளால ஜீரணிக்க முடியாது. காரணம் என்ன? முதல் ஸ்டேஜில் காரணத்தை சொல்லிட்டோம், ரெண்டாவது ஸ்டேஜ் காரியம்னு ஒன்று காட்டிட்டோம். பிறகு நான்காவது ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டோம்? காட்டின காரியம் இல்லைன்னு சொல்றோம். அப்படி சொல்லணும்னா மூணாவது ஸ்டேஜ் அசிமுலேட் ஆயிருக்கணும். காரியம் காரணமும் அடிப்படையில் ஒன்று தான். ஆகவே எதை காரியம்னு காட்டினமோ அது இல்லை என்று சொல்வது, அது நாலாவது ஸ்டேஜ். அஞ்சாவது ஸ்டேஜ் என்னன்னா, காரியமே இல்லைன்னா காரணமும் இல்லை தானே. காரணம்னு எப்போ சொல்றோம்? காரியம்னு ஒன்று இருந்தால். ஆகவே கடைசி ஐந்தாவது ஸ்டேஜ் காரணத்துவ நிஷேதக, காரணமும் கிடையாது. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இந்த 5 ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அதே வஸ்து அப்படியே இருக்கு. அப்ப என்ன ஆச்சு? முதலிலும் ஒரு வஸ்து இருந்தது, அதுக்கு காரணம்னு ஒன்றை கொடுத்தோம், பிறகு காரியம்னு எதையோ காட்டணும், பிறகு காரிய காரணத்தை எல்லாம் கொஞ்சம் உற்று பார்த்து இருக்கிறது காரணம்தான், காரியம்னு ஒன்று இல்லை, ரெண்டு ஒன்றுதான்னு சொன்னோம். ரெண்டு ஒன்றுன்னு சொல்லும்போது காரணம் தானே இருக்கு, காரியம்னு தனியா ஒன்று இல்லையேன்னு சொன்னோம். இப்போ தனியா ஒரு காரியம்னு இல்லைன்னா காரணமும் இல்லை தானே. ஆமாம். ஆகவே என்ன இருக்குன்னா அந்த ஒரே வஸ்து மீண்டும் எஞ்சி இருக்கின்றது. கடைசியிலையும் அதே ஒரு வஸ்து மட்டும் இருக்கின்றது. என்ன பண்ணணும்னா, ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லலாம், இல்லை பண்ண வேண்டிய அனைத்தையும் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். காரணம் ஒன்றுமே நம்ம செய்யல, இருந்ததும் ஒரே வஸ்து, இருக்கிறதும் ஒரே வஸ்து, இருக்க போறதும் ஒரே வஸ்து, இடையில இந்த வேலைகளை எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சோம். அதுதான் இனிமேல் செய்யப்பட இருக்கின்றது. இந்த மூன்றாவது மந்திரத்திலிருந்து இப்ப நம்ம சொன்ன இந்த 5 ஸ்டேஜும் செய்யப்படுகின்றது. இப்ப என்ன மூன்றாவது மந்திரம் சொல்லுது? சிருஷ்டியானது வருகின்றது, அந்த பிரம்மனானது இந்த உலகத்தை படைக்கின்றது, இந்த உலகம் காரியமெல்லாம் வர இருக்கின்றது என்ற ஸ்டேஜுக்கு நாம் வருகின்றோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த வஸ்துவிடம் காரணம் என்ற தன்மையை கொடுத்து அதிலிருந்து உற்பத்தி ஆகின்றன. உற்பத்தி ஆகின்றனன்னு சொன்னா உடனே என்ன சொல்லி ஆகணும்? எவைகளெல்லாம் உற்பத்தி ஆகின்றன? பஞ்சபூதங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகின்றன என்றெல்லாம் உற்பத்தியானது வருகின்றது. இந்த மூன்றாவது மந்திரத்தினுடைய சாரம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிலிருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போகின்றோம். இனிமேல் கொஞ்சம் தூரம் சிருஷ்டிக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? அந்த வஸ்துவிடம், சத் என்று சொல்லப்பட்ட வஸ்துவிடம் காரணம் என்ற ஒரு தன்மையை கொடுக்கப்பட்டு, அப்படி காரணமாக இருக்கின்ற அந்த சத் என்ன செய்கின்றது? இப்பொழுது காரியங்களை தோற்றி வைக்கின்றது. காரியம் என்றால் இந்த உலகத்தை படைக்கின்றது என்று நாம் சிருஷ்டிக்குள்
இப்பொழுது பிரவேசம் செய்கின்றோம். இதற்கு முன்னாடி எங்கிருந்தோம்? சிருஷ்டிக்கு முன்னாடி அந்த சத்தில் இருந்தோம். இப்போ அந்த சத்துக்கு காரணம்ங்கிற தன்மையை கொடுத்து சிருஷ்டிக்குள் பிரவேசிக்கின்றோம். இது எதற்கு நம்ம இந்த வேலையை பண்ணணும் என்பது ஒரு கேள்வி. சமஸ்கிருதத்தில் ஒரு நியாயம் இருக்கு. ஒருத்தன் சும்மா உட்காந்துட்டு இருந்தானா, சேத்துக்குள்ளே நடந்து போனானா, பிறகு காலை கழுவிட்டு மீண்டும் சும்மா உட்காந்தானா. அதாவது பேசாமையே உட்காந்துட்டு இருக்கலாம், எதுக்கு சேத்துக்குள்ளே போகணும்? காலில் சேத்தையெல்லாம் சேர்த்திக்கணும், அப்புறம் மைண்டும் கழுவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற சுகம்னா ஓகே. சில ஜந்துக்கள் எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும், சேரு மேலே இருக்கிறது அதுக்கு சுகம். நம்ம என்ன பண்ணுறோம்? தேவையில்லாமல் சேத்துக்குள்ளே போய் காலெல்லாம் சேரா பண்ணி மீண்டும் எதுக்கு கழுவி உட்காரணும்? அதாவது யாராவது தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருந்தால் இந்த நியாயத்தை சொல்கிறது. என்ன நியாயம்னு சொன்னால், தேவையில்லாமல் காலில் சேத்த பண்ணி பிறகு அதை நீ எதுக்கு கழுவணும்? யாராவது தேவையில்லாத காரியத்தை பண்ணால் இப்படி சொல்கிறது. பூர்வபக்ஷி கேட்கலாம், அதை ஏன் நீ பண்ணுற? பேசாமல் வஸ்து இருந்தது, அப்படியே இருக்கட்டுமே, கடைசியில் அதே வஸ்து தான் இருக்குது, அது எதுக்கு காரணம்னு ஒன்று சொல்லி காரியம்னு ஒன்று சொல்லி ஐக்கியத்தை சொல்லி காரியத்தை நீக்கி காரணத்தை நீக்கி பிறகு அதுதான் இருக்குன்னு ஏன் இந்த வேலையை பண்ணுகிறாய் என்ற ஒரு கேள்வி வரும். அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு பிறவியிலேயே நம்ம பரம்பரையாக கொண்டு வந்த சொத்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருவர் சொல்லுவார்கள் அல்லவா, எங்கள் அப்பா இவ்வளோ சொத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கார், அந்த பரம்பரையில் வந்திருக்கேன்னு. அப்படி எல்லா ஜீவனும் பரம்பரையாக வந்த சொத்து என்னன்னா அஞ்ஞானம், அந்த வஸ்துவை பற்றிய அஞ்ஞானம். இந்த வஸ்துவை பற்றிய அஞ்ஞானத்தோட வந்திருக்கோம். வெறும் அஞ்ஞானத்துடன் மட்டும் இருந்திருந்தாலும் ஒரு கஷ்டமும் கிடையாது. என்ன பண்ணிட்டு இருப்போம்? நம்ம எல்லாம் பிராக்ஞனாக இருந்துட்டு இருப்போம், எல்லாம் தூங்கிட்டு ஒன்னையும் பார்க்காம இருந்திருப்போம். ஆனால் இந்த அஞ்ஞானத்தினுடைய விளைவான அத்தியாசமும் நடந்துள்ளது. இந்த பிரம்மத்தை புரியாம மட்டும் இருந்தால் பிரச்சனையே இல்லை. பிரம்மத்துக்கு அல்லாத ஒன்றை பிரம்மம்னு புரிஞ்சிட்டதுனால தான் பிரச்சனை. ஆகவே என்ன ஆயிடுது? அத்தியாசமும் ஏற்பட்டுள்ளது. அத்தியாசம்னா என்ன? அறிய வேண்டிய பிரம்மனை அறியாம அறிய வேண்டாத்ததை பிரம்மனா அறிந்துள்ளோம். பிரம்மன்னு நான் அறிஞ்சிக்கலையே, இது அதுதான் அறிஞ்சிருக்கிறேன்னா, அதுன்னு சொன்னாலும் கூட அது இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பே என்ன? பிரம்மத்திடம் எதிர்பார்க்க வேண்டித்ததை வேறு பொருளிடம் எதிர்பார்த்து சம்சாரியா இருக்கும். இப்ப ஏற்கனவே நம்முடைய புத்தியில காரியம்ங்கிற ஜெகத்தினுடைய அனுபவம் இருக்கு. உபனிஷத்து புதுசா நமக்கு காரியத்தை உற்பத்தி பண்ணல. உபனிஷத்தினுடைய அடிப்படையில காரியம்ங்கிறது கிடையாது தான். ஆனா இதை யாரிடம் உபனிஷத் பேசுது? இதெல்லாம் காரியம்ங்கிற புத்தி இருக்கின்ற நம்மை பார்த்து பேசுகிறது. இதெல்லாம் காரியம், இதெல்லாம் படைக்கப்பட்டுள்ளது, இவ்வளவு பேதங்கள் இருக்கின்றன என்ற புத்தி யாருக்கு இருக்கோ அவங்கள பார்த்து உபனிஷத் பேசுகிறது. இதை நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். குருவானவர் சிஷ்யனிடம் கூறுகின்றார், அந்த பாம்பு கயிறு. அப்படி குரு சொல்லும்போது குருவினுடைய வாயிலையும் பாம்புங்கிற வார்த்தை வருது. அது வாயில வருதே தவிர அவருடைய புத்தியில கிடையாது. பிறகு அவருடைய புத்தியில் இல்லாம அவருடைய வாயில ஏன் வரணும்? சிஷ்யனுடைய புத்தியில் இருக்கிறது இவருடைய வாயில வருது. அவனுடைய புத்தியில பாம்பு இருக்கு, அதை இவருடைய வாயில இவருடைய புத்தியில் இருக்கிற கயிறானது சம்பந்தப்படுத்தப்படுகிறது. அதுபோல உபனிஷத்தினுடைய அடிப்படையில காரியமெல்லாம் கிடையாது. ஆனா நம்முடைய மனசில் இருக்கிற காரியத்தை உபனிஷத்து மனதில் வைத்து கொண்டு இப்பொழுது என்ன செய்கின்றது? இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கின்றது. எப்படி? அந்த வஸ்து சத் வஸ்துவுக்கு காரணம் என்ற தன்மையை கொடுத்து அந்த காரண ரூபமாக இருக்கின்ற சத் வஸ்து இப்பொழுது என்ன செய்கின்றதாம்? இந்த உலகத்தை படைக்கின்றது. அதுதான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது.
ஆகவே நாம் இப்பொழுது நுழைகின்ற டாபிக், தலைப்பு சிருஷ்டிகி, படைப்பு. 5 ஸ்டெப்பில் 5 படியில் ஃபர்ஸ்ட் டு செகண்ட். படைப்புக்குள் நுழைகின்ற நாம் இந்த படைப்பு இருக்கின்றது என்று நிலைநாட்ட அல்ல, இது இல்லை என்று நிலைநாட்ட. குரு சொல்றார், பாம்புங்கிற வார்த்தை வாயிலிருந்து வருது, பாம்பை நிலைநாட்ட அந்த வார்த்தை அல்ல, பாம்பை நீக்க பாம்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதே போல படைப்பை நீக்க இங்கு படைப்பானது பேசப்படுகிறது. இப்போ சிருஷ்டி என்கின்ற டாபிக்குள்ள நம்ம போகின்றோம். இனி 3வது மந்திரத்தினுடைய முதல் வரியை இப்பொழுது பார்க்கலாம். தது ஐக்ஷத பகு ஸ்யாம் பிரஜா ஏய இதி. அது வரைக்கும் இப்பொழுது பார்க்கின்றோம். அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் கிடையாது, நம்ம மனசுக்குள்ள ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறோம். ததைக்ஷத பகு ஸ்யாம் பிரஜா ஏதி, அதுவரை இப்பொழுது பார்க்கிறோம். தத் தேஜோ அசிருஜதங்கிறது அனதர் டாபிக். அதற்கு முன்னாடி சில முகவரை தேவைப்படும். இப்ப சொன்ன முகவரை இது வரைக்கும் தான், இந்த வரி வரைக்கும் தான். இனி ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொள்ளலாம். தது ஐக்ஷத, அந்த சொல்ல மட்டும் எடுத்துக்கிறோம். தது ஐக்ஷத. தது என்ற சொல்லுக்கு பொருள் அது, தட், அது. அதுன்னு சொன்ன எது? தது என்றால் அது, அது என்றால் எது? இதற்கு முன்னாடி எது அறிமுகப்படுத்தப்பட்டதோ அது. இப்ப நான் உங்களிடம் கூறுகின்றேன், ராமர் வந்தார். ராமர்னா யாரோ இங்க இருக்கிற ராமர் வந்தார், எனக்கு இதை கொடுத்தார், அவர் நாளை வேண்டும் என்று கேட்டார்னு சொன்னா அவர்னா எவர்? யாரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேனோ அவர்தான், அது ராமர். அதே போல இந்த இடத்துல தது என்றால் அது. இந்த 2வது அத்தியாயத்தில் அறிமுகப்படுத்தியது சத். சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத், அந்த சத். அதனாலதான் சத்த சூத்திர வாக்கியம்னு பார்த்தோம். அந்த சத், சத்துங்கிறது என்ன? இன்றைய வகுப்பிலேயே பார்த்தோம். அந்த சத்துங்கிறது நிர்குண பிளஸ் சகுண ரூபமாக இருக்கின்ற பிரம்ம தத்துவம். அந்த சத், இப்ப தத் is equal to சத், சத் is equal to பிரம்ம. அந்த பிரம்மனானது ஐக்ஷத. ஐக்ஷத என்றால் ஆலோசனை செய்தது. ஐக்ஷத ஆலோசனை செய்தது, சிந்தித்தது, நினைத்து பார்த்தது. சிருஷ்டியெல்லாம் பண்ணலான்னு நினைக்க ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி பண்ண போறேன், இதெல்லாம் செய்யலான்னு நினைத்ததாம். எதை செய்யறதுக்கு முன்னாடி மனசுல நினைச்சிட்டு தானே செய்வோம். அப்படி ஒரு செயலுக்கு முன்னாடி நம்ம எரியாம மனசுல நினைச்சிருப்போம். அப்படி என்ன செய்தது? அது சங்கல்பத்தை செய்தது. சங்கல்பம் கிருத்தவத் ஐக்ஷத. என்ன சங்கல்பம் செய்ததுன்னு அடுத்த பகுதி. முதல்ல சங்கல்பம் செய்தது. அதுங்கிறது எது? இப்போ சத்து, பிரம்ம. பிரம்ம சங்கல்பம் பண்றதுக்கு நம்ம சங்கல்பம் பண்ணலாம், நம்ம கிட்ட மனசு இருக்கு. பிரம்ம சங்கல்பம் பண்றதுக்கு என்ன மனம்னா மாயாதான் பிரம்மத்தினுடைய மனசு. ஆகவே அது நினைத்தது என்றால் அது என்ற சொல்லோட உடனே மாயையை நம்ம சேர்த்திடணும். ஏன்? அது நினைச்சதுன்னு சொல்றதுனால. அது பேசாம பூர்ணமா இருந்ததுன்னா பிரம்மந்தான். நினைக்க ஆரம்பிச்ச உடனே மாயா வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆகவே இந்த இடத்துல ததுங்கிற சொல் எதை குறிக்கின்றது? ஈஸ்வரனை குறிக்கின்றது, சகுண பிரம்மத்தை குறிக்கின்றது. சத் சகுணம் பிரம்ம. காரணம் என்ன? ஈக்ஷண காரியத்தை செய்வதால். ஐக்ஷத்து,
அதாவது சிந்தித்தது. இப்படி சிருஷ்டியை பண்ணலான்னு நினைக்கும் பொழுதே நம்ம எப்போ சிருஷ்டியை பண்ணலான்னு நினைப்போம்? ஏதாவது மெட்டீரியல் கையில் இருந்தால் தானே. ஒருவர் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கார், எப்போ ப்ராடக்டை பண்ணலான்னு நினைப்பார்? ரா மெட்டீரியல் கைக்கு வந்தால் தான் இதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு நினைப்பார். ரா மெட்டீரியலே இல்லைன்னா என்ன பண்ணுவார்? நிர்குணம் பிரம்ம மாதிரி பேசாமல் தான் உட்காந்துட்டு இருக்க முடியும். செய்ய வேண்டிய பொருளெல்லாம் கருவிகளெல்லாம் இருந்தால் சும்மா இருக்க மாட்டார், செஞ்சு வைக்கலான்னு செய்வார். இப்போ இதையெல்லாம் படைக்கலான்னு நினைக்குதுன்னா ரா மெட்டீரியல் வந்தாச்சு. என்ன ரா மெட்டீரியல்னா இங்கே நாம ரூபங்கள் தான். நாம ரூபங்கள் எல்லாம் பொட்டென்ஷியலாக வந்தாச்சு, வெளித்தோற்றத்துக்கு வராத நாம ரூபம் வந்தாச்சு. அதுதான் மாயை. இப்போ மாயையின் துணை கொண்ட அந்த நிர்குண பிரம்மன் ஆலோசனை செய்தது. என்ன ஆலோசனை செய்தது? நம்மளும் சில சமயங்கள் ஆலோசனை பண்ணுவோம். அதே போல் பிரம்மனுடைய ஆலோசனை என்ன? இப்போ யார் இருக்கா கற்பனை பண்ணுவோம். நம்ம யாரும் கிடையாது, எதுவுமே இல்லை, வெறும் பிரம்மன் மட்டும் இருக்கும். இருட்டறையில் பிரம்ம மட்டும் அமர்ந்திருக்கு. அங்கே ஏது அமர்வது, ஏது அறை? வெறும் பிரம்ம மட்டும் இருக்கு. அந்த பிரம்மனிடம் வெளித்தோற்றத்திற்கு வராத நாமரூபங்கள், பிரம்மத்தை சார்ந்த, பிரம்மத்தை எப்படி வாயால் விளக்க முடியாதோ அப்படி விளக்க முடியாத மாயை இருக்கு. அந்த மாயையின் துணை கொண்டு அந்த பிரம்மன் நினைத்ததாம். என்னன்னு நினைச்சது? அடுத்த பகுதி, பகுஸ்யாம் பிரஜா ஏய. இதின்னு ஒரு சொல் இருக்கு. இதி என்றால் என்று. இதை ஐக்ஷத என்றோட சம்பந்தப்படுத்தணும். என்று ஆலோசனை செய்தது. இதி ஐக்ஷத, இவ்விதம் ஆலோசனை செய்தது. என்ன ஆலோசனையா? பகு ஸ்யாம். ஸ்யாம் என்றால் நான் ஆவேனாக, மே ஐ பிகம். ஸ்யாம்ங்கிறதுக்கு சப்ஜெக்ட் அகம். நான், அகம் ஸ்யாம் என்றால் நான் இப்படி ஆவேனாக. எப்படிங்கிறதுக்கு தான் பதில் பகு. பகு என்றால் பலவாக, நான் பலவாக ஆவேனாக. லெட் மீ மேனிஃபெஸ்ட் ஆர் லெட் மீ பிகம் மெனி. பகுன மெனி, சியாம்னா லெட் மீ பிகம், நான் ஆவேனாக. இதெல்லாம் புரியணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் களிமண் மனசில் இருக்கணும், புத்தியில் இருக்கணும். களிமண் என்ன? களிமண் திருஷ்டாந்தம். களிமண் இருந்துடக்கூடாது, களிமண் புத்தி இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல களிமண் குவிஞ்சு கிடக்குது. அந்த இடம் பூரா பானை செய்கிறவன் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். களிமண் ஒரு ரவுண்டாக இருக்கு, இடம் பூரா காலியாக இருக்கு. உடனே அந்த களிமண் நினச்சிதான், களிமண் ஐக்ஷத, களிமண் சிந்திச்சுதான் என்னன்னா பகுஸ்யாம், நான் இப்போ ஒன்னா இருக்கேன், பலவாக மாறுவேனாக, பல பானைகளாக மாறுவேனாக. என்ன ஒன்னா இருந்தா யாரு வாங்குவா? ஒரு விதமான பிரயோஜனம் இல்லை. சோ பகுஸ்யாம், நான் பலவாக மாறுவேனாக என்று நினைத்தது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா மற்ற மதவாதிகள் எல்லாம் என்ன சொல்றார்கள்? பிரம்ம எங்கேயோ உட்கார்ந்திருந்தது, எதையோ எடுத்து படைச்சதுன்னு சொல்கிறார்கள். இங்க என்ன சொல்லுது உபனிஷத்து? அந்த பிரம்மன் தானே பலவாக மாறுவேனாக என்று நினைத்தது. மெனி, நான் இருமைகளாக பலவாக மாறுவேனாக. சரி, இப்போ இந்த களிமண் என்ன நினைச்சதுன்னு பார்த்தோம். நானே பல பானைகளாக மாறுவேனாக. அது எப்படி தானே மாற முடியும்? தானே பலவாக மாறணும்னா தன்னைத்தானே பிறப்பித்து கொள்ள வேண்டும். இந்த களிமண்ணே தன்னை பிறப்பிச்சாதான் தானே பலவாக முடியும். இல்லைன்னா மற்றவங்களை தான் பலதா மாத்திட்டு இருக்க முடியும். ஆகவே அடுத்த சொல் பிரஜா ஏய. பிரஜா ஏயங்கிறதுக்கு சப்ஜெக்ட் அகம், நான். இனி ஒரு சிந்தனை, இது செகண்ட் தாட். பிரம்மனுடைய ஃபர்ஸ்ட் எண்ணம் நான் பலவாக ஆவேனாக,
பிரம்மனுடைய செகண்ட் தாட் என்னன்னா அகம் பிரஜா ஏய. பிரஜா ஏய என்றால் நான் என்னையே நான் பிறப்பித்து கொள்வேனாக. பிரஜா ஏய என்றால் பிறப்பித்து கொள்வேனாக. லெட் மீ பார்ன், என்னையே நான் தோற்றி வைப்பேனாக. நான் பலவாக ஆவேனாக, நானே என்னை பிறப்பித்து கொள்வேனாக. லெட் மீ பிகம் மெனி, லெட் மீ மை செல்ஃப் பார்ன், நானே பிறப்பேனாக என்று ஐக்ஷத என்று ஆலோசனை செய்தது. இப்ப இந்த ரெண்டு ஆலோசனை, பகுஸ்யாம் பிரஜா ஏய, சியாம்ன ஆவேனாக, பகுன பலவாக ஆவேனாக, பிரஜா ஏயன பிறப்பித்து கொள்வேனாக என்று அது சங்கல்பம் செய்தது. இப்ப இதுவரைக்கும் ஒரு போர்ஷன். இப்ப இந்த இடத்துல எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? பிரம்ம மாயா தத்துவத்துடன் சேர்ந்து தானே பலவாக ஆவேனாக, தானே தன்னை பிறப்பித்து கொள்வேனாக என்று சங்கல்பம் செய்தது. சங்கல்பம் செய்த உடனே அடுத்தது என்ன பண்ணும்? எதை சங்கல்பம் பண்ணுச்சோ அதை செய்ய போகுது. ஆகவே அடுத்த வரியே தத் தேஜோ அசிருஜதங்கிற பகுதியே உடனே அந்த சங்கல்பம் நிறைவேறுகிறது. நம்மெல்லாம் சிலது சங்கல்பம் பண்ணால் நிறைவேறதுக்கு பல வருஷம் ஆகும். பிரம்மத்துக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு சங்கல்பம் அடுத்த சங்கல்பத்தில் அது நிறைவேறியாச்சு. சங்கல்பமே சாத்தியம் பிரம்மத்துக்கு. அது சங்கல்பம் பண்ணிச்சா நிறைவேறினது போல. ஆகவே உடனே அடுத்தது எல்லாம் சிருஷ்டி எல்லாம் வரப்போகிறது. அப்படி சிருஷ்டி வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விசாரம் என்ன என்றால், இப்பொழுது எது உண்மையில் பலவாக போகிறது? அந்த சத் பிரம்மனே பலவாக போகிறதா, அல்லது அந்த பிரம்மனிடம் இருக்கின்ற மாயை பலவாக போகிறதா? எது தோன்ற போகிறது? அந்த வஸ்துவே தோன்ற போகிறதா, பலவாக மாறப் போகிறதா, அல்லது அந்த வஸ்துவிடம் இருக்கின்ற ஏதோ ஒன்று தோன்றி பலவாக போக போகிறதா? இதையும் சுலபமா புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல களிமண்ணை மனசுல வச்சுட்டான். இப்ப களிமண் சொல்லுது, நான் பலவாக ஆவேனாக, நான் என்னையே பிறப்பித்து கொள்வேனாகன்னு சொல்லுது. இப்படி களிமண் சொல்லணும்னு சொன்னா களிமண் கையில வரப்போக இருக்கின்ற நாம ரூபங்களினுடைய சக்தி இருக்கணும். அந்த ரவுண்டுக்கு சர்க்கிளுக்கு அந்த சக்தி இருக்கு. ஆகவே அந்த சக்தியினால தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுது. யாராவது பேசுன என்ன சொல்லுவான்? நீ இப்படி பேசுறதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இந்த களிமண் சொல்லுதுன்னு சொன்னா களிமண்ணிடம் நாம ரூபமே இல்லைன்னா பேசாம இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த களிமண் நாம ரூபம் தன்னிடம் இருக்கிற தைரியத்தில் என்ன சொல்லுது? நான் பலவாக ஆவேனாக, என்னையே நான் பிறப்பித்து கொள்வேனாகன்னு சொல்லுது. அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். களிமண் இடத்துல பல பானைகள் உருவாகின்றன. ஒரு களிமண்ணாக இருந்தது, பல பானைகள் தோன்றின. இப்ப இந்த சங்கல்பம் நிறைவேறி விட்டது. என்ன நடந்தது என்றால், எது பலவானது, எது தோன்றியது? நீங்களே சொல்லிவிடலாம். எது பலவானது? நாமரூபங்கள் பகு அபவத், நாமரூபங்கள் பல ஆனது. பிறகு நாமரூபங்கள் வெளி தோற்றத்திற்கு வந்தது. மறைந்திருந்த நாமரூபங்கள் வெளி தோற்றத்திற்கு வந்தது. களிமண் பல ஆகவில்லை. காரணம் என்ன? 10 பானையை பார்த்த உடனே அதிஷ்டானத்தை பற்றிய அறிவை உடையவன் என்ன சொல்லுவான்? அங்க இருக்கிறது ஒரே வஸ்துதான்னு சொல்லுவான். களிமண் பலதாகல. பிறகு வேறு எதுவும் பலதாகல, வேறு எதுவும் பிறக்கவில்லை, களிமண்ணும் பிறக்கவில்லை, பானை தோன்றியுள்ளது. பிறகு எது தோன்றியது? நாம ரூபங்கள். ஆகவே களிமண்ணுக்குள் இருக்கின்ற நாம ரூபங்கள்
பகு பலவானது, அந்த நாம ரூபங்கள் தான் தோன்றின. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? களிமண் பலவானது, களிமண் தோன்றின என்று சொல்கின்றோம். அதே போலதான் உபனிஷத் இந்த இடத்துல என்ன சொல்லுது? மாயை பலவானது, மாயை தோன்றினு தானே சொல்லி இருக்கணும். ஆனா உபனிஷத் என்ன சொல்லியிருக்கு? அந்த சத் பிரம்ம தான் பல ஆவதாகவும் தானே தோன்றியதாகவும் தோன்ற விரும்புவதாகவும் அல்ல சொல்லப்பட்டுள்ளது. அப்ப இந்த இடத்துல உபனிஷத் என்ன பண்ணியிருக்கு என்றால், மாயையினுடைய பகுபவனம், மாயை பலவாவதும் மாயையினுடைய வெளிப்பாடும் தோற்றமும் பிரம்மனிடத்தில் கூறப்பட்டுள்ளது, பிரம்மனிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இத ரகசியமா உபனிஷத் பண்ணியிருக்கு. இதான் உபனிஷத் பண்ற ரகசியமான வேலை. உண்மையிலேயே என்ன ஆயிருக்கு? நாம ரூபங்கள் பலவானது, வெளித்தோற்றத்திற்கு வராத நாம ரூபங்கள் பலவானது, நாம ரூபங்கள் தோன்றின. இந்த இரண்டும் பகுபவனம் உற்பத்திகி, பலவாவது உற்பத்தியாவது பிரம்மனிடம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. காரணம் என்ன என்றால், இந்த இடத்துல நம்ம 3 காரணம் பார்க்க போறோம். முதல் காரணம், இந்த மாயா தானாக இவ்விதம் ஆவதற்கு சக்தி இல்லை, ஜடத்துவாத். இந்த நாம ரூபங்கள் தானாக திடீர்னு ஆகாது. நாம ரூபம் தனியா பலவாகவும் அல்லது தோன்றவும் முடியாது, ஜடமாக இருப்பதனால். இப்போ அதற்கென்று சக்தி இல்லாததுனால அதனுடைய செயலை இதற்குத்தான் சொல்லி ஆகணும். அதற்கென்று சக்தி கிடையாது, இதற்குன்னு தான் சொல்லி ஆகணும். எப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு பேராகிராஃபில் ஏதோ எழுதி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறீர்கள்? இதை நீங்கள் எழுதலை, பேனாதான் எழுதுச்சுன்னு சொல்வீர்களோ? பேனாவுக்கு எழுதுகிற சக்தியாக இருந்தால் என்னிடம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேனாவை பேப்பர்லையும் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பேராகிராஃபை எடுத்துக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? நான் எழுதினேன். இப்போ பேனா செய்கிற காரியத்தை என் மீது ஏற்றி வைக்கிறேன். அது மட்டுமல்ல, கை தான் எழுதுச்சு, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்? அவைகளெல்லாம் சுதந்திரமாக பிரவருத்தி பண்ணாது, ஜடமாக இருப்பதனால். இரண்டாவது காரணம், இந்த நாம ரூபங்கள் வஸ்துவை சார்ந்து இருப்பதனால். ஒன்று, அதை பிரவருத்தி பண்றதுக்கு ஜடம், அறிவு கிடையாது. இனி ஒன்று, சத்தா கிடையாது, சார்ந்திருப்பதனால். முன்ன சொன்னது அறிவு கிடையாது, ஜடம், சைத்தன்யம் இல்லைங்க, அதாக செயல்படுறது. இரண்டாவது அது தனியா இருந்து செயல்பட முடியாது, இதை சார்ந்து இருக்கின்றது. பிரம்ம ஆஸ்ரிதத்துவாத், பிரம்மத்தை சார்ந்து இருப்பதனால் மாயையினுடைய பகுபவனம் பிரம்மனிடம் கூறப்பட்டுள்ளது. இது இரண்டாவது காரணம். பிறகு மூன்றாவது தான் முக்கியமான காரணம். இந்த மாயை பிரம்மத்தில் சார்ந்திருக்கின்றது. எப்படி சார்ந்திருக்கிறது என்றால், அத்தியஸ்தத்வாத், பிரம்மணி ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதனால். பிரம்மத்தை சார்ந்திருக்குன்னு சொன்னாலே அதுவும் இருக்கு இதுவும் இருக்குன்னு ஆயிரும். ஆனா இது எப்படி சார்ந்திருக்கிறது என்றால், ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, இந்த புஸ்தகமானது இந்த டேபிளை சார்ந்துள்ளதுன்னு நான் சொல்றேன். இங்க எத்தனை தத்துவம் இருக்கு? புஸ்தகம்னு ஒன்று, டேபிள்னு ஒன்று இருக்கு. அதே போல மாயை பிரம்மத்தை சார்ந்துள்ளது. இப்படி சொன்ன உடனே மற்ற மதவாதிகள் என்ன சொல்வார்கள்? நீ என்ன சொல்ற? மாய பிரம்மத்தை சார்ந்திருக்கு, இப்போ மாயைன்னு ஒன்று இருக்கு, பிரம்மன் ஒன்று இருக்கு. என்ன நம்ம எப்படி சார்ந்துள்ளது என்று சொல்கிறோம் என்றால், புஸ்தகம் இந்த டெஸ்கை சார்ந்திருக்கிற மாதிரி அல்ல. சர்ப்பக, பாம்பானது கயிற்றை சார்ந்திருப்பது போல. பாம்புன்னு சொன்ன உடனே நம்ம பாம்பு தான், ஒரிஜினல் பாம்பு கிடையாது.
வேதாந்தத்தில் பார்க்கிற பாம்பு, பாம்பு கயிற்றை சார்ந்திருப்பது போல அலைகளெல்லாம் நீரை சார்ந்திருப்பது போல சார்ந்திருப்பதனால். ஆகவே என்னன்னா அந்த உற்பத்தி எப்படி அலைகளினுடைய செயலை தண்ணீருக்கு சொல்வது போல் கடலுக்கு சொல்வது போல் இந்த மாயையினுடைய பகுபவனம், இந்த மாயையினுடைய பிறப்பு பிரம்மத்துக்கு சொல்லப்படுகின்றது. இந்த கருத்தை இப்ப மனசுல நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். அதை வச்சுட்டு ஒண்ணு நம்ம செய்ய போறதில்லை. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சோம்னா இந்த சந்தேகம் வரும். காரணம் என்ன? பிரம்மன் பலவானது, பிரம்மன் பிறப்பித்து கொண்டதுன்னு சொல்றதே. இப்ப இதுவரைக்கும் பிரம்மனுக்கு பிறப்பில்லை, அது அத்வைதம்னு பார்த்தமே. இங்க எப்படி உடனே உபனிஷத் சொல்கிறது? எவ்வளவு மந்திரத்துக்குள்ள கேப்! போன மந்திரத்துல தான் சத்வேன சௌமிய இதமக்ர ஆசீத்துன்னு சொல்லி மீண்டும் செகண்ட் டைம் ஏகமேவ அத்விதீயம்னு சொல்லப்பட்டது. 3 முறை அத்விதீயம் வந்தது. முதலில் சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம், பிறகும் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஏகமேவ அத்விதீயம். இங்க என்ன சொல்லுது? ஒன்றாகவே இருப்பது இரண்டற்றதாவது இப்பொழுது பல ஆவதாக தன்னையே பிறப்பித்து கொள்வதாக சங்கல்பத்தை செய்தது. இதோட இந்த வரியினுடைய விளக்கம் முடிவடைகிறது. ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏதி. அதனோட ஃபுல் ஸ்டாப் நம்ம மனசுக்குள்ள. இனி அடுத்ததுக்கு வரணும். தது தேஜக அஸ்ருஜத என்ற பகுதிக்கு வருகின்றோம். இந்த பகுதியிலிருந்து சிருஷ்டியானது துவங்கி விட்டது. இதுக்கு முன்னாடி சங்கல்பந்தான், இப்பொழுது சிருஷ்டி துவங்கி விட்டது. பிறகு சிருஷ்டி துவங்குவதற்கும் சங்கல்பத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இப்ப சங்கல்பத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, சங்கல்பத்துக்கு முன்னாடி சத்து மட்டும் இருந்தது, மாயையும் இருந்தது, பேசாம இருந்தது. சங்கல்பம் பண்ணும்பொழுது சத்து இருக்கு, அதே மாயை சார்ந்து இருக்கு, சத்துல ஏற்றி வச்ச மாயை இருக்கு, ஆனா சிருஷ்டிக்கு தயாரா இருக்கு. இப்ப சங்கல்பம் பண்ணும்போது மாயை ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம். அதற்கு முன்னாடி மாயை இருக்கு, ஆனா ரெடியா இல்லை. இது ரெடியா இருக்கு. அதுக்கு நான் பல முறை உதாரணம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கோ? கிளாஸுக்கு நீங்கள் வருகிறீர்கள், 6 மணிக்கு அமர்கிறீர்கள், 6:05க்கும் அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். 7 மணிக்கு கிளாஸ் முடியுது. 7 மணிக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறீர்கள். எப்படி அமர்ந்திருப்பீர்கள்? பூர்ணமதன்னு சொல்லும் பொழுது அமர்ந்திருக்கிறீர்கள். எப்படி? செல்வதற்கு தயாராக, செல்வதற்கு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல ஆரம்பத்திலே அமர்ந்திருக்கோம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்று ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துருக்கோம், இனி ரெடியா உட்கார்ந்துருக்கோம். என்ன போன உடனே வீட்டில் என்னென்னமோ காரியம் இருக்கு, அதெல்லாம் செஞ்சாகணும். ஆகவே ரெடியா இருக்கோம். அதே போலதான் வேற உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, விதைய வீட்டில் வச்சிருக்கோம், தூங்கிட்டு இருக்கு. அது விவசாயிகள் சொல்லுவார்கள் விதை உறக்கம் அப்படின்னு சொல்லி. விதை உறங்கிட்டு இருக்கோம். பிறகு அதை பயிர் பண்றதுக்கு தயாரா வச்சிருக்கோம். அப்ப அந்த விதைக்கு கொஞ்சம் புத்தி இருந்து பார்த்தா, ஐ எம் ரெடி நவ், பூமிக்குள்ள போய் பிறக்க போறேன், ரெடியா இருக்கு. அப்படி இந்த ஈக்ஷணம் இப்படி சிந்திக்கிறதுங்கிறது மாயையை கொஞ்சம் தயார் பண்றார். அல்லது ரன்னிங் ரேஸ்ல ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிற அந்த 1 2 3 சொல்லும் போது, இது கடைசியா சொல்லுவாங்களோ, அது சொல்ற ஸ்டேஜில் எப்படி இருக்கான்? ஓடுறதுக்கு தயாரா இருக்கான். ஸோ மாயா இஸ் நவ் ரெடி. மாய ரெடி ஆயாச்சு. எப்படின்னா, பிரம்மனுடைய சங்கல்பந்தான் மாயா இஸ் இன் ரெடி கண்டிஷன். இனி என்ன வரணும்? சிருஷ்டி வரணும். பொதுவாக சாஸ்திரத்தில் சிருஷ்டி 4 ஸ்டேஜில் சொல்லப்படும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் அண்ட் ஃபோர்த்னு 4 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவென்றால் சூக்ஷ்ம பூத சிருஷ்டிகி, சூக்ஷ்மமான பூதங்களினுடைய சிருஷ்டி. அதான் ஃபர்ஸ்ட், முதல் சிருஷ்டி. அதுதான் சூக்ஷ்ம பூத சிருஷ்டி.
பூதம்னா என்ன? நம்ம பார்க்கிறோமே பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களினுடைய சூக்ஷ்ம அவஸ்தை. இப்ப நாம அனுபவிக்கிறது ஸ்தூல பஞ்சபூதங்கள், ஆகாசம், வாயுகு, அக்னிகி, ஆபக, பிருத்திவி என்று நம்ம அனுபவிப்பது ஸ்தூலம். இதுக்கு முன்னாடி சூக்ஷ்ம பஞ்சபூதம். இரண்டாவது சூக்ஷ்ம பௌத்திக சிருஷ்டி. ரெண்டு சூக்ஷ்மந்தான். சூக்ஷ்ம பௌத்திகம் என்றால் சூக்ஷ்ம பஞ்சபூதங்களே சூக்ஷ்ம சரீரங்களாக மாறுதல். 5 சூக்ஷ்ம பூதங்கள் ஃபர்ஸ்ட் தோன்றும். ஆகாசக, ஆகாஷாத் வாயுகு, வாயோரக்னிகி, அப்படி 5 சூக்ஷ்ம பூதங்கள். அதற்கு பிறகு சூக்ஷ்ம பூதங்களே சூக்ஷ்ம பிரபஞ்சமாக மாறுதல், சூக்ஷ்ம சரீரங்கள் சூக்ஷ்ம லோகங்களாக மாறுதல். அதுதான் சூக்ஷ்ம பௌதிக சிருஷ்டி. மூன்றாவது சிருஷ்டி ஸ்தூல பூத சிருஷ்டி. ஸ்தூல பூதங்கள்னா நம்ம பார்க்கின்ற இந்த ஸ்தூல பூதங்கள். நான்காவது ஸ்தூல பௌத்திகம், அதாவது ஸ்தூல ஷரீர சிருஷ்டி, ஸ்தூல ஷரீரங்களினுடைய சிருஷ்டி. இப்படி 4 ஸ்டேஜில் சிருஷ்டி வரும். இதுதான் நார்மல் கிரமம். இந்த ஆர்டரில் தான் வரும். சூக்ஷ்ம பூதம், சூக்ஷ்ம பௌத்திகம், ஸ்தூல பூதங்கள், ஸ்தூல சரீரம். ஆனால் உபனிஷத்துக்குள்ள இந்த ஆர்டரெல்லாம் இருக்காது. ஏதோ ஆர்டர் எங்கெங்கேயோ வரும். பூதங்கள் எல்லாம் இது முதல் வரும், அது பின்னாடி வரும், மாறி மாறி வரும். அதெல்லாம் என்ன காரணம்? ஏன் உபனிஷத்துல இந்த ஆர்டர் இருக்காது? ஆனா ஆர்டர் பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் வரிசையாக எழுதியிருப்பார்கள். சில உபனிஷத்துல ஆர்டர் இருக்கும், சிலதுல எல்லாம் இருக்காது. சாந்தோக்கியத்துல ஆர்டரே இருக்க போறதில்லை. ஏதேதோ ஆர்டர்ல எல்லாம் வரப்போகுது. நம்ம புரிஞ்சுக்க போறோம். இப்ப எந்தெந்த ஸ்டேஜில் எங்கெங்க இருப்போம்னு புரிஞ்சுக்க போறோம். ஏன் இப்படி, பிறகு எப்படிப்பட்ட ஆர்டர்ல சிருஷ்டி வருகிறது, அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.